அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவுல பணத்துக்கான தேவதை நித்திகாவை பத்தி தான் பார்க்க போறோம். நித்திகா தேவதைய இந்த ஒரு வார்த்தைய சொல்லி நீங்க கூப்பிட்டாலே போதும், 1 மணி நேரத்துல நீங்க கேட்ட பணம் நிச்சயமா கிடைக்கும். 100% எல்லாருக்குமே உடனடியா ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல நித்திகா தேவதைக்கு 2 பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த 2 பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்னே சொல்லலாம். இந்த தேவதை கிட்ட உங்க பேரை சொல்லி எவ்வளவு பணம் வேணுமோ கேளுங்க, 1/2 மணி நேரத்துல கிடைக்கும்னு சொல்லி என்னோட அனுபவ உண்மைய பத்தி முதல் வீடியோல சொல்லிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இந்த படத்தை பார்த்து எவ்வளவு பணம் நித்திகா தேவதை கிட்ட கேட்டாலும் நீங்க கேட்ட பணம் உடனடியா கிடைக்கும்னு சொல்லி யாருமே சொல்லாத ரகசியமான ஒரு பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல சொல்லிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த 2 வீடியோலையும் பாத்தீங்கன்னா நிறைய பேரு அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு எனக்கு ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. 5 விரலும் என்னைக்கும் நமக்கு ஒன்னா இருக்காது. ஒரு சிலருக்கு பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் ஒரு சிலருக்கு பலனை கொடுக்காது. அந்த வகையில நமக்கு மட்டும் ஏன் பலன் கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. இந்த வருத்தமே உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் பண கஷ்டத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இப்படி உங்களுக்கு பலன் கிடைச்சாலும் சரி, பலன் கிடைக்கலனாலும் சரி, நித்திகா தேவதைய கூப்பிடுறதுக்கான இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுவரைக்கும் நித்திகா தேவதைய கூப்பிட்டு எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்றவங்க தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. ஏன்னா இந்த பரிகாரம் 100% ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய பரிகாரம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நித்திகா தேவதைய கூப்பிடுறதுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்து வேணாலும் கூப்பிடலாம். பொதுவா நித்திகா தேவதைங்கிறவங்க ஒரு ஸ்பிரிட், அதாவது தூய ஆன்மான்னு சொல்லலாம். அதனால இவங்களை கூப்பிடக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராத்திரி டைம்ல எல்லாம் நாம கூப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு காலையில 6 மணில இருந்து நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க கூப்பிடுங்க. சரி, இப்போ இந்த நித்திகா தேவதைய கூப்பிடும் போது நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட நமக்கு பலன் கிடைக்காம போறதுக்கான ஒரு காரணமா அமையும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்பிக்கை இல்லாம இவங்க சொன்னாங்க, நம்ம செஞ்சு பாப்போம், வருதான்னு பாப்போம்னு சொல்லி ஒரு சிலர் செய்வாங்க. நம்பிக்கை இல்லாம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் பலனை கொடுக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பாசிட்டிவான எண்ணத்தோட பாசிட்டிவான வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்போ கடன் தீரணும்னா கடன் தீர்றதுக்கு நமக்கு பணம் தான் வேணும். அப்ப அந்த பணத்தை தான் நீங்க கேட்கணுமே தவிர அந்த கடனை நீங்க முன்னிலைப்படுத்தி அது தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யாதீங்க. நாம எதை முன்னிலைப்படுத்துறோமோ அதுதான் நம்ம கிட்ட தேடி வரும். அந்த கமெண்ட் பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா, எனக்கு கடன் தீரணும், நான் கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். இப்படி எதிர்மறையா நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கும்? இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்ததா இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, பரிகாரம் செய்யும் போது ரொம்ப பாசிட்டிவாவே செய்வாங்க, நம்பிக்கையோடையும் செய்வாங்க. ஆனா பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிராக்டிக்கலா அவங்களோட லைஃப்ல ஏற்படக்கூடிய பண கஷ்டமோ இல்ல கடன் பிரச்சனைனாலேயோ மனசு சோர்ந்து போய் எனக்கு இந்த கடன் பிரச்சனை எப்ப தீரும் அப்படின்ற மாதிரியான கீழ்நிலை உணர்வுகளுக்கு ஆளாகிறாங்க.
கீழ்நிலை உணர்வுகள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கோபம், கவலை, சந்தேகம், பயம், குழப்பம், இது எல்லாமே நம்ம மனசை மட்டும் இல்லங்க, உடம்பையும் சேர்த்துதான் பாதிக்குது. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இப்படி பரிகாரத்தை பாசிட்டிவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை இதுன்னு வெறுத்து போய் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா பரிகாரத்துக்கான பலன் கிடைக்காது. சாதாரணமா நம்ம கேட்டாலே இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்குங்க. அதுலயும் நித்திகா தேவதைய கூப்பிடும் போது நிச்சயமா 100% எல்லாருக்குமே ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பலன் கிடைக்காம போறதுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். இன்னும் ஒரு சில காரணங்களும் இருக்கு. அத சொன்னா இந்த வீடியோ இன்னும் லென்த்தா தான் போகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பரிகாரத்தை நாம செஞ்சுட்டோம், நம்பிக்கையோட செஞ்சிருக்கோம். இந்த பிரபஞ்சமும் நித்திகா தேவதையும் நாம கேட்ட பணத்தை கொடுப்பாங்க. நாம வெயிட் பண்ணுவோம். இந்த மனநிலையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான பணம் உங்களை தேடி வரும். அதுக்காக உழைக்காம பணம் வரும் நான் சொல்ல வரல. நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு பணம் வர்றதுக்கான முயற்சிகளை செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். நம்மள தேடி பணம் ஈஸியா வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நித்திகா தேவதைய நீங்க ஆர்டர் பண்ற மாதிரி கூப்பிடாதீங்க. பிளீஸ்ங்கிற வார்த்தைய சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. அடுத்ததா நான் முதல் வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரி யாரோட பண தேவைக்காக நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களோட பேரை சொல்லி எத்தனை நாட்களுக்குள்ள பணம் வேணும், அப்படி இல்லைன்னா எத்தனை மணி நேரத்துல உங்களுக்கு பணம் வேணும், அடுத்ததா என்ன தேவைக்காக பணம் வேணும்னு சொல்லி தெளிவா சொல்லி கேளுங்க. நிறைய பேர் இந்த இடத்துலயும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தெளிவில்லாம குழப்பமான மனநிலையில உங்களுக்கு என்ன வேணுங்கிறதையே நீங்க முடிவு பண்ணாம நித்திகா தேவதை கிட்ட கேட்பீங்க. இப்படி கேட்டாலும் பலன் கிடைக்காது. நான் இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லல. உண்மையாவே இத உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கைய மாத்துது. மாற்றம்ங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருந்து முதல்ல வெளியில வரணும். நாமளே மாறுறதுக்கு தயாரா இல்லைங்கும் போது இந்த பிரபஞ்சம் மட்டும் நமக்கு எப்படி கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்படி ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நித்திகா தேவதைய அவங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க. நித்திகா, நித்திகா, நித்திகா. இந்த மாதிரி 3 முறை கூப்பிடுங்க. ஒரு அம்மாவையோ இல்ல உங்க குழந்தையோ எப்படி பாசமா கூப்பிடுவீங்களோ அந்த மாதிரி பாசத்தோட நீங்க நித்திகா தேவதைய கூப்பிடுங்க. இப்படி கூப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய பேரை, அதாவது யாருக்காக பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லி இப்ப நான் சொன்ன மாதிரி தெளிவா உங்க பிரார்த்தனைய நித்திகா தேவதை கிட்ட நீங்க சொல்லுங்க. எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. எத்தனை முறை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 11 முறை, 11 டைம்ஸ் மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது. அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், ஸ்கிரீன்லயும் தெரியும். கோல்டன் சன்ரைஸ் நித்திகா கவுண்ட் டிவைன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கோல்டன் சன்ரைஸ் நித்திகா கவுண்ட் டிவைன். இத 11 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சிட்டு பணம் உங்களை தேடி வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ, உங்க தேவைக்கான பணம் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியோட இருப்பீங்களோ அந்த மனநிலையில நித்திகா தேவதைக்கு நன்றிய சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்லி 3 முறை நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைய நீங்க மறந்துருங்க. அதுக்கான முயற்சிகளை மட்டும் நீங்க செய்யுங்க. கட்டாயமா நித்திகா தேவதை நீங்க கேட்ட பணத்தை உடனடியா கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு 1 மணி நேரத்துல பலன் கிடைக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு 2 மணி நேரம் கூட ஆகலாம். இன்னும் ஒரு சிலருக்கு 2 நாளோ 3 நாளோ கூட ஆகலாம். சப்போஸ் உங்களுக்கு முதல் நாள் பலன் கிடைக்கலனா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 7 நாட்களுக்கு செய்யுங்க. இப்படி 7 நாட்களுக்கும் 11 முறை இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லும் போது நிச்சயமா உடனடியா பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.